நீங்க என்னை விட்டு போய் 2 வருஷம் ஆகியும் இன்னும் நான் அதே மாதிரி தான் இருக்கேன் மோகன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இருக்கேன். சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க என்னை விட்டு போயிருந்தாலும் நீங்க என் கூட இருந்த அந்த ஞாபகங்கள் என்னைக்கும் என்னை விட்டு போகாது. கடைசி வரைக்கும் அது கூடவே வாழ்ந்துருவேன். Happy birthday to you. மா, உங்ககிட்ட ஒரு பர்த்டே விஷ் கேட்கணும். கேளுங்க. நான் ஒரே ஒரு தடவை என்னோட ரியல் மம்மி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு எப்பவுமே நீங்க தான் என்னோட மம்மி. கடைசி வரைக்கும் நான் உங்க கூடயே தான் இருக்கணும். பட் என்ன இருந்தாலும் ஒரே ஒரு தடவை அவங்கள நான் பார்க்கணும். இனிமே என் லைஃப்ல டாடிய நான் எப்பவும் பார்க்கவே முடியாது. பட் அவங்களையாவது நான் பார்க்கலாம்ல. ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை. சிம்ரன் உனக்கு எப்படி கிடைச்சா குரு? நீங்க நினைக்கிற மாதிரி சிம்ரன் கோயில்ல இருந்து கிடைக்கல. மோனாட்ட நான் தான் பொய் சொல்லிட்டேன். நீ அத்து திடீர்னு காணாம போயிட்டான். அது போதாதுன்னு நீங்க 2 பேரும் வேற ஒரேடியா பிரிஞ்சிட்டீங்க. நடந்த பிரச்சனைக்கெல்லாம் அவர் தான் காரணம்னு அவரே அவருக்கு தண்டனை கொடுத்துட்டு இருந்தாரு. எப்பவும் குடிச்சிட்டே இருப்பாரு. என்னால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அவர் பொறுப்புல யாராவது ஒருத்தர் இருந்தாதான் அவங்களுக்காகவாவது அவர் வாழ ஆசைப்படுவார்னு முடிவு பண்ண. அதனாலதான் பட்ட நான் அனாதாசிரமத்தில இருந்து கூட்டிட்டு வந்தேன். அவங்க குடும்பத்தை பத்தி உனக்கு எப்படி ஏதாவது தெரிஞ்சிருக்கும்ல? அட்லீஸ்ட் அந்த ஆர்ஃபனேஜ் ரெக்கார்ட்ஸ்லயாவது இருக்குமே. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். நம்ம பொண்ணு என்கிட்ட ஆசையா ஒரு விஷ் கேட்டிருக்கா. அதை நிறைவேற்றுறதுக்காக தான் போயிட்டு இருக்கேன் மோகன். நான் கேட்ட காலனிக்கு போறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படியும் 1 மணி நேரம் ஆகும் மேடம். மா, நாம எதுக்கு அந்த ஏரியாக்கு போறோம்? ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி உங்க அம்மா அந்த காலனில தான் இருந்திருக்காங்கன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. அதனாலதான் இப்ப அதே காலனிக்கு போயிட்டு இருக்கோம். வேற எங்கேயாவது தங்கி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் தான் அங்கேயே போயிட்டு இருக்கோம். எவ்வளவு ஆயிருக்கு? 500 ரூபாய் ஆகுது மேடம். அதிகமா சொல்றீங்க. நீங்களே மீட்டரை பாருங்க.
மா, காலனினா என்ன அர்த்தம்? காலனி ஒரு பெரிய பேலஸ் மாதிரின்னு வேணா வச்சுக்கலாம். காலனிஸ் எல்லாம் ரொம்ப பழைய சிஸ்டம். ஆனா அங்க இன்னமும் நிறைய குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பேலஸா? பட் இந்த இடம் பேலஸ் மாதிரி தெரியவே இல்லையே. நீயே பாரு, பேலஸ் மாதிரி ரொம்ப பெருசா இல்ல? அண்ட் பிரின்சஸும் வந்துட்டாங்க. அப்ப நீங்க தான் குயின். ஓகே, போலாம். ஒரு நிமிஷம், இங்க ஸ்ரீதர்ங்கிற ஒரு வீடு எங்க இருக்கு? அதோ எதிரில இருக்கு, அந்த வீடு தான் மேடம். போங்க. நடந்த விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மேடம். இந்த பாப்பா பிஸ்கெட், கூல் ட்ரிங்க்ஸ். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களை பாக்குறப்போ எனக்கு எங்க ஊர் ஞாபகம் வருது. எனக்கும் இண்டோர் தான் சொந்த ஊர். காலேஜ் படிக்கிற வரைக்கும் அங்கதான் இருந்தேன். அந்த ஊரை மறக்கவே முடியாது. ஆமா. டீல சக்கரை சரியா இருக்குங்களா? இது கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல, வெறும் தண்ணி. ஐயோ, என்ன பாப்பா அப்படி சொல்லிட்ட? அதுல 3 ஸ்பூன் சர்க்கரை அள்ளி கொட்டி இருக்கேன். அடியிலேயே நின்னுடுச்சு போல இருக்கு. இந்த இப்ப குடிச்சு பாரு. இன்னொரு விஷயம், உங்களுக்கு இந்த இடம் எப்படி ஒத்து வரும்னு நினைக்கிறீங்களா? ஏன் ஒத்து வராது? இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சலாம்? நம்ம ஊர்ல இவ்வளவு வசதியா வேற எங்கேயாவது வீடு கிடைக்குமா? வெறும் 30,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தா போதும். அப்புறம் மாசம் மாசம் 6,000 ரூபாய் வாடகை கொடுத்துருங்க. அவசரப்பட்டு காசு கொடுக்க வேண்டாம். ஒரு தடவை வீட்டை சுத்தி பாத்துக்கோங்க. இந்த இடம் ஒத்து வரும்னு நினைச்சீங்கன்னா அப்புறமா காசு கொடுங்க. முதல்ல என் கூட வாங்க. நான் வீட்டை சுத்தி காட்டுறேங்க. நீங்க கடைக்கு போய் நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் கடையை மூடிட போறான். நீங்க போயிட்டு வந்துருங்க. நீ வாமா, வா 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 வா, நான் சுத்தி காட்டுறேன். வாமா. இதான் எங்க வீட்டு கிச்சன். இன்னும் நீங்க கிளம்பலையா? போறேன் 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 போறேன். இத நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். காலையில 6 மணிக்கு, மத்தியானம் 1 மணிக்கு, திரும்பவும் சாயங்காலம் 6 மணிக்கு. நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வெறும் 1/2 hour தான் தருவேன். அதுக்கு மேல டைம் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இன்னொரு விஷயம், கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணணும்னா அரிசி, பருப்பு, மளிகை சாமான் எல்லாமே நீங்க தான் வாங்கி ஆகணும். அப்புறம் இந்த டிவிய பகல்ல 2 மணி நேரமும் சாயங்காலம் 2 மணி நேரமும் யூஸ் பண்ணலாம். இதான் உங்க ஊர்ல டிவியா? குழந்தை ரொம்ப விளையாட்டா பேசுறா. சரி சரி வாங்க, உங்க ரூம் எங்க இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, இதுதான் உங்களோட ரூம். இதுல தண்ணி வராதா? இது என்ன புதுசா கேள்வி கேக்குறீங்க? போன வருஷம் தான் இங்க மழையே பெய்யலையே, உங்களுக்கு தெரியாதா? அதனால டேப்ல தண்ணி வராது. ஆனா தினமும் இங்க லாரி வரும். இந்த காலனில இருக்கிறவங்க எல்லாம் அதுலதான் தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்க. எல்லாம் நல்லதுக்கு தான். அதுவும் நமக்கு ஒரு விதத்துல உதவிதான். தண்ணியும் பிடிச்சிட்டு வரலாம், எக்ஸசைஸ் பண்ண மாதிரியே இருக்கும் இல்ல? ஆன்ட்டி, பாத்ரூம் எங்க இருக்கு? அது அங்க போணும். வேணாப்பா, என்ன விட்டுருங்க. ஆமா. அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துருங்க. மா, பாத்ரூம்ல ஹீட்டர் கூட இல்லம்மா. அம்மாடி, எங்க ஊர்ல சாதாரணமாவே தண்ணி சூடாதான் வரும். அப்புறம் எதுக்கு உனக்கு ஹீட்டர்லாம்? இத பாருங்க, எங்க வீடு பிடிச்சிருக்குல்ல உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. எனக்கு என்னவோ உங்களுக்கு இந்த வீடு அவ்வளவு வசதியா இருக்குன்னு தோணல. ஏன் நம்ம வீட்டுக்கு அப்படி என்ன குறைச்சலாமா? அந்த மாதிரிலாம் எந்த குறையும் இல்ல. இல்ல இல்ல, நான் சொன்னல. இங்க யாராவது நதியான் இருந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா? அவங்க இந்த காலனில தான் இருந்ததா கேள்விப்பட்டு வந்திருக்கோம். நதியாவா? அந்த பேர்ல இங்க யாரும் இருந்த மாதிரி தெரியலையே. இங்க பாரு. கரெக்டா இருக்கு.
நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எங்க வீட்லயே இருங்க, பொறுமையா தேடுங்க. கரெக்டா வாடகை மட்டும் கொடுத்துருங்க, சரிங்களா? இத சாமி கிட்ட வச்சுட்டு வரேன். நெல்லு. பரவாயில்ல, இருக்கட்டும். யசோதாம்மா, உங்க டவல உங்க பெட் மேல வச்சிடுறேன், ஓகே? சிம்ரன், என் ட்ரெஸ் எல்லாம் இதெல்லாம் நானே பண்ணிக்கிறேன், நீ விட்டுரு. நானும் ஹெல்ப் பண்றேனே. என்ன நீ? அதான் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன்ல. பாப்பா, இந்த துணியெல்லாம் இந்த பெட் மேலயே வச்சுக்கோமா. அங்க வைக்க கூடாதா? அது வந்து என்ன நீ ஜோதி, அவங்களுக்கு இன்னும் எதுவும் சொல்லலையா? ஏன் இப்ப என்ன பெருசா மறைச்சிட்டேனா? நானே சொல்லலாம் தான் இருந்தேன். அது வந்து இவ அவசரத்துல சொல்ல மறந்துருப்பா. அது வந்து இங்க இதே ரூம்ல உங்க கூட என் பொண்ணும் தங்க போறா. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்ததுன்னா உங்க அட்வான்ஸ் திருப்பி வாங்கி. அதெல்லாம் கொடுக்க முடியாது. என்ன சொல்றீங்க? சாமி கிட்ட வச்சுட்டேன், இப்ப எடுத்தா அபசகுணமா போயிடும். நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? நீங்க தான் இங்கே தங்க போறதா முடிவு பண்ணிட்டீங்களே. அவ பகலுக்கெல்லாம் வீட்ல இருக்கவே மாட்டா. அவளால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன ஒரு நாள் 2 நாள் வந்தா நீங்க இங்க தங்க வச்சுக்குவீங்கல்ல. எங்க ருக்மணிய ஒரு தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். நிஜமாதான் சொல்றேன். கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. அப்பா வேணாப்பா, என்ன விட்டுருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, என்ன விடுங்கப்பா. என் திட்டப்படி எல்லாம் சரியா நடந்துருச்சு. இனிமே இவ தலைவலி நமக்கு இருக்காது. அவனை பத்தி பேசினாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. போயிட்டு போற அவன் கதையை விடு. எனக்கும் வாசுக்கும் நடுவுல என்னன்னு உனக்கே தெரியும்ல. அது அவன்கிட்ட சொல்லிவே. அதுக்கப்புறம் இந்த ருக்க இருக்கிற பக்கம் கூட அவன் தலை வச்சு தூங்க மாட்டான். இவதான் அந்த வாசு பின்னாடி சுத்துறா. தெரியாதா? சரி சரி விடு, நான் அப்புறம் பேசுறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஹலோ, நான் தான் இப்ப பிடிக்கணும். நான் புடிச்சதுக்கு அப்புறம் புடிச்சுக்கோங்க. சொல்லு சொல்லு. ஐயோ சரி, உன் வேலையை முடிச்சு தரேன். வாசு கிட்ட சொல்லிட்டேன். முதல்ல இன்னைக்கு ஈவினிங் ஷோக்கு 2 டிக்கெட் புக் பண்ண. நானும் வாசுவும் போறோம். நீ இது வாங்கு, நான் உன் வேலையை முடிச்சு தரேன். என்ன? சரி, நான் உனக்கு அப்புறம் பண்றேன். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, அது உன் காதுல விழல. இவ்வளவு நேரம் கியூல நின்னு இருக்கேன், அதான் தண்ணி எடுத்துட்டு போறேன். நீ யாரு? ஏரியாக்கு புதுசா? நான் யாருன்னு தெரிஞ்சா இப்படி பண்ண மாட்டேன். நான் யாருன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. முதல்ல அந்த குடத்தை கொடு. என்கிட்டே வாலாட்டிட்டல, இதுக்கு கூடிய சீக்கிரமே நீ வருத்தப்படுவ பாரு. வாசு, வாசு, வாசு.
வாசு